வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பயணமானது அவ்வளோ சுலபமாக இருக்க போகிறது இல்லைங்க. வால்பாறையையும் அதிரம்பள்ளியையும் சேர்த்த மாதிரி இருக்குங்க இன்றைக்கி நம்மளோட பயணமானது. அடர்ந்த வனப்பகுதிகளும் அதிபயங்கரமான வன விலங்குகளுக்கும் மத்தியில் தாங்க நம்மளோட பயணம் இன்றைக்கி இருக்க போகுது. நம்ம பயணம் பண்ணக்கூடிய பகுதியில் கூகுள் மேப்பில் லொக்கேஷனே காட்டாதுங்க. 10-15 கிலோமீட்டர் ஆஃப் ரோட்டில் தாங்க நம்ம இன்றைக்கி பயணம் பண்ணுவோம். சிங்கத்தை தவிர பல வனவிலங்குகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கி நம்மளோட பயணம் இருக்க போகுதுங்க. ஆறுகளும் அருவிகளும் மலைன்னு எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு இயற்கைக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குங்க. அதுவும் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதுங்களா? வாங்க, இது என்ன பகுதி, இது எந்த இடத்துல இருக்குது, எல்லாத்தையும் நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்கள் நவீன். வாங்க ஏன் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தில் தாங்க நம்மளோட பயணத்தை இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கியான காணொளி மழையில் தாங்க இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி இந்த பகுதியில் இன்றைக்கி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. மழையை மட்டும் பாருங்களேன். சரியான மழைங்க. நமக்கான பேருந்து வந்துட்டு இன்றைக்கி இந்த பேருந்தை தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். நெம்மாராலேருந்து கார்பாரா வரைக்கும் பயணம் பண்ண போகிறோம். வாங்க பேருந்துக்குள்ளே ஏறிட்டு இந்த என்ன இடத்துல இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியான ஒரு பகுதிக்கு தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். அதுவும் மழையில் பயணம் பண்ண போகிறோம். அனுமதி வாங்கியாச்சுங்க, சீட்டும் போட்டாச்சு. இந்த பகுதியை பற்றி சொல்லணும்னா வால்பாறையையும் அதிரப்பள்ளி கவிகாட்டை ஒரே இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும், அதுவும் வந்து கம்மியான செலவில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இந்த பகுதிக்கு நீங்கள் போகணுன்னா பருவமழையில் மட்டும் போங்க, வேறு மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். நெம்மாராலேருந்து சரியாக 11 மணிக்கெலாம் வந்துட்டு நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பிச்சாச்சிங்க. மழை நிற்காமல் தூரிக்கிட்டே இருக்குது. இந்த பகுதியெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நமக்கு வந்து பயண கட்டணமாக வந்து 61 ரூபா வந்துட்டு பயண கட்டணமாக வசூல் பண்ணுறாங்கங்க நெம்மாராலேருந்து கார்பாரா வரைக்கும் போகிறது. இந்த கார்பாரா அப்படின்ற பகுதி எந்த இடத்துல இருக்குன்னா நெல்லியம்பதி கிட்ட தாங்க இருக்குது. நெல்லியம்பதின்றதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த கார்பாரான்றதை எத்தனை பேர் வந்துட்டு கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பகுதிக்கு போகிறதுக்கு பேருந்து சேவைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க. மொத்தமாகவே வந்துட்டு 4 சேவைகள் மட்டும்தான் இருக்குது. பாலக்காட்லேருந்து 2, நெம்மாராலேருந்து 2ங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இடமான பொத்தண்டி டேம் கிட்ட வரப்போகிறோங்க. நம்ம இப்போ பொத்தண்டி அணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோதனை சாவடிக்கு வந்துட்டுவாங்க. இங்கே அனுமதி பெற்றதுக்கு பிறகு தான் வந்துட்டு உள்ளே அனுமதிப்பாங்க. இங்கே வந்துட்டு நிறைய வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட்லாம் இருக்குங்க. பேருந்தில் போகிறதுக்கு எந்த விதமான தடை கிடையாது, நம்ம போகலாம். இருசக்கர வாகனங்களே போகலாம். ஆனால் அனுமதி பெற்று தாங்க இங்கே நம்ம வந்து பயணம் பண்ண முடியும்.
இதுதான் வந்துட்டு பொத்தண்டி அணைங்க. இந்த இடத்துலேருந்து பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்குங்க இந்த அணையை. இப்போ மழை காலன்றதுனால அணை வந்து முழுமையாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பயணம் பண்ண போகிற பகுதின்றது அடர்ந்த வனப்பகுதியாக இருக்குங்க. இதுக்கப்புறம் மலையேற்றத்தில் தான் வந்து நம்ம பயணம் பண்ணுவோம். திரும்புகிற எல்லா பக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரியான நீர்வீழ்ச்சிகளை வந்து உங்களால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுங்க. அதனால தான் உங்களுக்கு காணொலியோட தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன், வால்பாறையையும் அதே மாதிரி அதிரப்பள்ளி கவிகாட்டி சேர்த்து பார்த்த மாதிரி இருக்கும்னு. எதனாலன்னா இங்கே அதிகமான வனவிலங்குகள் அதிகங்க. யானை, புலி எல்லாமே இருக்குங்க. சிங்கத்தை தவிர எல்லா வனவிலங்குகளும் இருக்குது. இந்த பகுதி நம்ம கோவை மாவட்டத்துலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம கோவை மாவட்டத்துலேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னாலே இந்த பகுதிக்கு நம்ம வந்துடலாங்க. நம்ம நெம்மாராக்கு வந்துடலாம். நெம்மாராலேருந்து நம்ம இந்த நெல்லியம்பதி அப்படின்ற பகுதிக்கு போகிறதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்குங்க. ரொம்ப செங்குத்தான மலையேற்றம் தான். நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தாங்க பயணம் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளேயே எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிங்க வந்துக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குங்க. பயணம் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்மளால் வந்து ஒரு குளிர்மையான சூழ்நிலையை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம ஊட்டிக்கெல்லாம் பயணம் பண்ணியிருப்போம், ஊட்டி வால்பாறைலாம் பயணம் பண்ணோம். அதே மாதிரியே தாங்க இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவ்வளோ ஒரு குளுமையாக இருக்குங்க. ஏன்னா மழையில் பயணம் பண்ணுறதுனால சொல்லவே வார்த்தை இல்லைங்க. அப்படி தான் இருக்குது இந்த பகுதி. நம்ம பகலில் பயணம் பண்ணுறோமா இரவில் பயணம் பண்ணுறோமாமே தெரியல. அந்தளவுக்கு வந்து அடர்ந்த ஒரு வனப்பகுதியாக இருக்குங்க இந்த பகுதி. அப்படி ஒரு இருட்டுங்க. அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சிங்க வந்துட்டுருக்கு. இந்த பேருந்து வந்து பாலக்காடு வரைக்கும் போகுதுங்க. மொத்தமாக இந்த 2 பேருந்து தான் மாற்றி மாற்றி 4 தடவை வந்துட்டு இந்த ஊருக்கு வந்து பயணம் பண்ணுதுங்க. இது எந்தெந்த நேரத்தில் வந்து பயணம் பண்ணுதுன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இப்போ தாங்க ஊட்டுநர் நிறைய விஷயம் சொன்னாங்க. இந்த பகுதியில் அதிகமான நீர்வீழ்ச்சிகள் நம்ம பார்க்குறதெல்லாம் பருவமழையில் மட்டும்தான் பார்க்க முடியும். சாதாரண நாட்கள் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் நீர்வீழ்ச்சிகளை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் நம்ம ரொம்ப கவனமாக வந்து பயணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கங்க. ஏன்னா யானைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாங்க. இந்த மாதிரி நீர்வீழ்ச்சிகளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா வாகனத்தை நிறுத்துறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா நிறுத்துங்க. யானை எந்த நேரமும் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்கங்க. இந்த இடத்த நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த இடம் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸான ஒரு இடங்க. அதிகமாக வந்துட்டு இந்த இடத்த வந்து காட்டியிருப்பாங்க. ஏன்னா நெல்லியம்பதினாலே இந்த பகுதியை காட்டுவாங்க. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த பனி மூட்டங்கள்லாம் வந்து மலையிலேருந்து வருது பாருங்களேன்.
இங்கேருந்து நம்ம பார்க்குறப்ப வந்து வால்பாறையோடைய மலைத்தொடரை வந்து பார்க்க முடியுங்க. அந்த சைடில் தெரியறது எல்லாமே வால்பாறையோடைய மலைத்தொடருங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் வர்றதுனால இது தொடர்ச்சியான மலைத்தொடர் தாங்க இது. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெல்லியம்பதிக்கு வந்துட்டு போக போகிறோங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தது எல்லாமே வந்து அடர்ந்த வனப்பகுதியை பார்த்தோங்களா. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற பகுதின்றது தேயிலைகளெல்லாம் பார்க்க போகிறோம், காஃபியை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி விவசாய நிலங்களை தாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பயணம் பண்ணுவோம். நம்ம இப்போ நெல்லியம்பதி வந்துட்டோங்க. இதுதான் வந்துட்டு ஆரஞ்சு தோட்டங்க, அரசாங்கத்தோட இது. இந்த பகுதியில் தான் வந்துட்டு தங்கு விடுதிகளும் அதுக்கப்புறம் உணவகங்கள்லாம் இருக்குங்க. இந்த பகுதிக்கு புளியம்பாறான்னு சொல்லுவாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாமே. இங்கே வந்து நிறைய ஜீப்புங்களை உங்களால் பார்க்க முடியுதுங்களா. இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்கேஜ் மூலயமா உங்களுக்கு வந்துட்டு ஆஃப் ரோட்லலாம் அழைச்சிட்டு போவாங்க. 400 500 இந்த மாதிரி பேக்கேஜ்லாம் அழைச்சிட்டு போவாங்க. பெரும்பாலும் இந்த நெல்லியம்பதி வரவங்க எல்லாருமே இந்த நெல்லியம்பதியோடு போயிடுறாங்க. நெல்லியம்பதிக்கு அப்புறம் இந்த கார்பாரா பயணம் பண்ணுற பகுதின்றது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அது நான் வந்துட்டு வெயில் காலத்துலேயே வந்து பயணம் பண்ணேன். இப்போ நம்ம பயணம் பண்ணுறப்ப பாருங்கள் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம தேயிலைக்கு இடையில தாங்க வந்து பயணம் பண்ணுவோம். ஒரு குட்டியாக வந்துட்டு நம்ம ஒரு வால்பாறையில் பயணம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே அனுபவம் கிடைக்குங்க. நெல்லியம்பதி வரைக்கும் நமக்கு விட்டு விட்டு பெஞ்ச மழை இங்கே சரியான மழையாக பெஞ்சிட்ருக்குங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம். நெல்லியம்பதியிலேருந்து கார்பாரா வரைக்கும் 15 கிலோமீட்டர் பயணம் பண்ணுவாங்க. இந்த 15 கிலோமீட்டருமே ஒரு ஆஃப் ரோட்டில் தான் வந்து பயணம் பண்ணுவோம். சாலை ரொம்பவே குறுகலான சாலைங்க. ஒரு வாகனம் மட்டும்தான் இந்த சாலையில் வந்து பயணம் பண்ண முடியும். இந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு வால்பாறையை பார்த்த மாதிரியே ஒரு உணர்வு கிடைக்குங்க. இப்போ நம்ம வந்து 100 அடி அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்து உணவகங்கள் இருக்கும், தங்கு விடுதியும் இருக்குங்க. ஆனால் நெல்லியம்பதி அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும். 100 அடி 100 அடி. இதுக்கப்புறம் நம்ம வந்து காப்பி தோட்டங்களையும் வந்து அங்கங்கே வந்து பார்க்க முடியுங்க. காப்பி தோட்டங்களும் தேயிலையும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஊட்டி கொடைக்கானல் போனதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு பகுதிக்கு போகணும்னு நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா இந்த பகுதி அதே மாதிரியே தாங்க இருக்கும். அதே சமயம் ரொம்பவே கம்மியான செலவில் நம்ம இந்த பகுதிக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு போக முடியுங்க. நெம்மாரா நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நெம்மாரா தெரியல அப்படின்னா எப்படி வரலான்னா, பொள்ளாச்சியிலேருந்து திருச்சூர் போகக்கூடிய சாலையில் தாங்க வந்துட்டு நெம்மாரா அமைஞ்சிருக்கு. வெறும் 25 கிலோமீட்டர்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு நெம்மாரா வந்துட முடியுங்க.
நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வந்து பாலக்காட்லேருந்து நம்ம நெம்மாரா வர முடியுங்க. பாலக்காட்லேருந்து நெம்மாராவுக்கு அடிக்கடி பேருந்து சேவைகள் இருக்குங்க. நீங்கள் நெல்லியம்பதி வரைக்கும் தாங்க உங்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு பகுதியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நெல்லியம்பதியிலேருந்து கார்பாரா வரைக்கும் எந்த விதமான வாகனங்கள் எதுவுமே இருக்காதுங்க. நம்ம வாகனம் வந்துட்டு சரியாக இருக்கா என்னன்றதை ஒரு தடவைக்கு 2 தடவை வந்துட்டு முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயணம் பண்ணுங்கள். ஏன்னா நடுவில் ஏதாவது பழுதாச்சு அப்படின்னா இந்த பகுதியில் எந்த வாகனமும் வராது. பெரிய அளவுக்கு வந்து மக்கள் நடமாட்டமும் ரொம்பவே இருக்காது. அதனால் அதை மட்டும் ரொம்ப கவனத்தில் கொள்ளுங்கள். நெல்லியம்பதியிலேருந்து கார்பாராயில் அதிகமான வனவிலங்குகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்க இந்த கார்பாரா அப்படின்ற பகுதி வந்துட்டு கூகுள் மேப் லொக்கேஷனில் வராதுங்க. கார்பாரான்னு போட்டிங்கன்னா வேறு ஒரு இடத்த தான் காட்டும். ஆனால் நம்ம பேருந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்க பகுதின்றது வேறு ஒரு இடங்க. நம்ம இப்போ கார்பாரா அப்படின்ற பகுதிக்கிட்ட வந்து நெருங்கிட்டோங்க. போன வாட்டி நம்ம பயணம் பண்ணப்போ இந்த இடத்துல தாங்க வந்து பேருந்து பழுதாகி நின்றுது. அது பெரிய சம்பவமாக போயிட்டுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நான் வந்து போனேன். அதனால தான் வாகனத்தை சரியாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு பயணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்ம இப்போ கார்பாரா அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. இங்கே ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் பேருந்து நிற்குங்க. நம்ம வாங்க பக்கத்துலேயே வந்து ஒரு ஆறு ஒன்று ஓடுதுங்க. அதில் வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குங்க. அது ரொம்ப ஃபேமஸானதுன்னு சொன்னாங்க. வாங்க அந்த இடத்த போய் பார்த்துட்டு வருவோம். இந்த பகுதி அதிகமான தமிழர்கள் வாழ்கிறாங்கங்க. இப்போ தான் கேள்விப்பட்டோம். பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம். பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. இந்த இடம்லாம் லொக்கேஷன்லாம் உங்களுக்கு வந்து கூகுள் மேப்பில் காட்டவே இல்லைங்க. காணொலியோட தொடக்கத்திலே நான் சொல்லியிருந்தேன் இந்த பகுதியில் புலி இருக்குது அப்படின்னு. நான் சொன்ன இடம் வந்து இந்த கார்பாரான்ற பகுதியில் தாங்க புலியை பார்த்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. நம்ம அந்த கடைசி வரைக்கும் தான் போக சொன்னாங்க. அதுக்கு மேலே போகாதீங்க, அங்கே வந்து யானை புலி இதெல்லாம் வந்து நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஆறு பயங்கரமாக இருக்குங்க. பாலம் கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. இந்த பகுதிக்கெலாம் நீங்கள் பயணம் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து வாங்க. 2 பேர் 3 பேருக்கு மேலே இதில் வந்து பாலத்தில் நடக்க முடியலங்க. பயங்கரமாக ஆடுது. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது இந்த பாலத்தில் நடக்கிறதுக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மக்கிட்ட சொன்னது என்னென்னா, இந்த பகுதிக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம், ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப பாதுகாப்பற்ற ஒரு பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யானை வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் இப்போ நம்ம கூட வந்தவங்க கூட இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தவங்க தாங்க. வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்றாங்க. அவங்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே போகாதீங்க. கண்டிப்பாக வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு பகுதியாக இருக்கும். ஏன்னா உள்ளூர் மக்களுக்கு தாங்க தெரியும் அவங்களுக்கு இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடம் தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது. நடக்கிறப்பே பயமாக இருக்குது. ஒரு ஆள் தாங்க நடந்து போகிறேன். அந்த அண்ணன் முன்னாடி போயிட்டார். முதல் கால் வைக்கிறப்பே பயமாக இருக்குங்க. இந்த ஆர்த்தோட பேர் தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பருவமழையில் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த ஒரு தடையாவது நீங்கள் சுற்றி பாருங்கங்க. வெறும் 60 ரூபா இருந்தால் போதும், உங்களால் இந்த இடத்துக்கு வந்துட்டு போக முடியுங்க. இந்த பகுதியில் தமிழ்காரவங்க வந்துட்டு தேனி மக்களும் நம்ம திருநெல்வேலி மக்களும் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. எல்லாருமே காஃபி தோட்டத்துக்கு வந்து வேலைக்கு வந்திருக்காங்கங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டேங்க.